ஒரு ஊர்ல ஒரு பெண்ணு அவ புருஷன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நகையெல்லாம் அள்ளி யார்ட்ட கொடுத்துட்டா. புருஷன் வரப்போறான், கொண்டு விடுவான யார்ட்டும் நகைய நாட்டில் அள்ளி கொடுத்துற வீட்டுல ஒன்னே காணாம். அப்ப வரும்போது தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேய் வருது அந்த பொம்பளைக்கு. நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புருஷன் வந்து கேட்பான், இங்கடி நகையெல்லாம் கேட்பான்ல, ஒன்னே காணா. அப்ப புருஷன் வரும்போது என்ன செய்யணும், பேய் வேஷம் போட்டோம்னு சொன்னா எனக்கு உணர வேண்டியதுதான். அவன் நம்பிக்கிட்டு செய்வான், பரிதாபப்படுவான், நகைங்கன்னு கேட்க மாட்டான். இப்படி எல்லாம் சம்பவங்கள் கூத்தாண்டூர் பகுதியில நடந்து கடைசியில பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ஆகுறதெல்லாம் பார்த்தோம். அப்ப எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, இந்த பேய் என்று சொல்லக்கூடியவர்கள்ல ஒரு முக்கால் வாசி பேரு நடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாளர்களா இல்ல. இந்த நடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, நீங்க நினைக்கலாம், அத கடந்த காலத்தை சொல்றாரு, வருங்காலத்தை சொல்றாரு, 50 வருஷத்துக்கு முந்தினதை சொல்றாரு, 75 வருஷத்துக்கு முந்தின போனாலும் சொல்றாருன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அவ்வளவு கஷ்டா. 75 வருஷத்துக்கு முந்தி நடந்ததெல்லாம் ஒருவருக்கு சொல்ல முடியாது. பேயா இருந்து அந்த ஆவியே திரும்பி வந்தாலும் சரிதான். 75 நான் கேட்கிறேன், 75 வருஷத்துக்கு முந்தி நடந்ததை சொல்லக்கூடிய அந்த பேய்க்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி நடந்ததை சொல்ல தெரியுமான்னு கேளுங்க பார்ப்போம். சொல்ல தெரியல. இந்த பேய் இங்க இருக்குங்க, பேய் பள்ளிவாசல்ல ஒரு சம்பவம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குது. இந்த பேய்க்கு தெரியுமா? தெரியாது, சொல்ல தெரியாது. 75 வருஷத்துக்கு முந்தி உள்ளது 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது சொன்னா எவனுக்கு தெரியாது. எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? 75 வருஷத்துக்கு முந்தி நடக்கணும்னு தேவையில்லை. என்ன தேவை விட வேண்டியது நீங்க என்ன செய்யறது, நடந்து இருக்கும் போல இருக்கு. யார்கிட்ட போய் கேட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணி அது சொல்றது உண்மையா பொய்யான்னு உறுதி செய்வீங்க? இந்த பேய் வேஷம் போடுறவங்க எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டான். முதுகுக்கு பின்னாடி உள்ளவனுக்கு சொல்ல தெரியாது. இதுல என்னடா இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. 50 வருஷத்துக்கு முந்தி நான் காட்டு பக்கம் போயிருந்தேன்னா பேய் சொல்லுது. பேயா ஒருத்தர் மேலாடுறாரு, அவர் சொல்லுவாரு, அவர் பொண்டாட்டி செஞ்சது போனது. யாரு போய் கேட்டு எந்த விக்கிரவாண்டிக்கு போய் எந்த ராமசாமியை பார்த்து ஊர்ல நடந்து நீங்க வெரிஃபை பண்ண போறிய? வெரிஃபை பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரியான சம்பவங்களை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, இல்லாதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர எதை சொல்ல மாட்டாங்க. போன வாரம் இந்த தெருவில் என்ன நடந்து சொல்ல பார்ப்போம், சொல்ல தெரியாது. இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன சொல்ல தெரியாது. அவ்வளவுதானாங்க. நமக்கு தான் இந்த கண்ணு தான் வேணும் பாக்குறதுக்கு. பேய்க்கு இந்த கண்ணு வேணுமா? உடம்பு இருந்ததுல கண்ணு வேணும். அப்ப இந்த பேய் பிடிச்சவன் கண்ணு ரெண்டையும் கட்டிவிடுங்க. கட்டிவிட்டு இது யாருன்னு கேளுங்க. ஒரு ஆள் முன்னாடி நிப்பாட்டி பேயா இருந்தா கண்டுபிடிக்கணும்ல. நம்மளுக்கு தான் கண்ணை கட்டினா தெரியாது. இப்ப என்கிட்ட இருக்குது பேயில இருக்குது. பேய் தான் கண்ணு இல்லாம பாக்குமே. என் மேல வந்து குடி கொண்டுட்டா கூட கண்ணத்தானங்க கட்டிவிட்டீங்க. அந்த பேய் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நிப்பாட்டியாச்சு. நான் என்ன சொல்லணும் கரெக்டா? இன்னார் தான் வந்திருக்கிறார் நான் சொல்லணும்ல. ஒரே ஒரு பேய்க்கு இப்படி டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். 2 கண்ணை இருக்க கட்டிவிட்டு ஒரு ஆளை கொண்டாந்து புதுசா ஒரு ஆளை நிப்பாட்டி இந்த ஆள் யாருன்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு பேய் சொல்லிட்டு பார்ப்போம். ஒரே ஒரு பேய் இப்படி சொன்னுச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி பேய் பிடிச்சவன் அரபியே தெரியாது, அரபி பேசுறான். இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷ் பேசுறான். கேள்விப்பட்டிருக்கல அப்படி கதையெல்லாம்? அப்படிலாம் பேச இயலாது. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பாஷை தெரியாதோ அந்த பாஷை அவனால பேச முடியாது. இப்ப எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் பேச இயலாது. எனக்கு தமிழ் தெரியும், தமிழ் தான் பேச இயலும். இது என்ன அதுல உள்ள சமாச்சாரம் என்னன்னு கேட்டா, இந்த மெண்டல் ஆகிடுறாங்கல்ல, 75 நடிப்புங்க, 25% பேரு மனநோயாளிகள் ஆகிடுவாங்க, மெண்டல் ஆகிடுவாங்க. மெண்டல் ஆகுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பசுவாசனால மெண்டல் ஆவாங்க, உன்னை பார்த்து பயந்துட்டா மெண்டல் ஆகிடுவாங்க, எதையாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் அது ஒரு மெண்டல் ஆகிடுவாங்க, போலீஸ் பிடிக்க வர்றான்னு சொன்னா மெண்டல் ஆகிடுவாங்க, நம்ம மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட போறான்னா அது தாங்க முடியாம மெண்டல் ஆகிறவங்க இருக்கிறான். எல்லாரும் ஆக மாட்டாங்க. சில பேர் அதுக்கு மெண்டல் ஆகிடுவான், தொழில் நஷ்டமாயிட்டா மெண்டல் ஆகிடுவான், பொண்டாட்டி செத்தா மெண்டல் ஆகிடுவான், இருட்டுல பார்த்து பயந்தா மெண்டல் ஆகிடுவான். என்னத்தையாவது ஒரு இதயத்திற்கு தாங்க முடியாத ஒன்று வரும் பொழுது ஏற்படக்கூடிய அதிர்ச்சி இருக்குல்ல, அதிர்ச்சி என்ன செய்யும் கேட்டா, மூளைக்கும் மனிதனுடைய பாடிக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் நரம்பு இங்க இருக்குது. பிடரில தான் ஒரு தண்டு மாதிரி எல்லாம் வச்சிருக்கான். அந்த தண்டு வழியாகத்தான் மூளையிலிருந்து எல்லா கனெக்ஷன் வருது. எந்த நரம்பாவது கட் ஆகிரும், முறுக்கிக்கிறோம், புரிஞ்சு வச்சுக்காத. அது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையை செய்யும். இப்ப இந்த சில இதுல கரண்ட்ல லூஸ் கான்டாக்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், லூஸ் கான்டாக்டா இருந்தா என்ன செய்யும்? திடீர்னு எரியும், திடீர்னு ஆஃப் ஆகும், திடீர்னு எரியும், இப்படின்னா எரியும், இப்படின்னா அமரு. பார்த்திருக்கீங்களா இல்லையா? இந்த மைக்கே லூஸ் கான்டாக்டா இருக்குன்னு இப்படின்னா பேசும், இப்படின்னா நின்றுக்குவேன். அப்ப அந்த மாதிரி லூஸா இருக்குன்னு வைங்க, அதை லூஸ்னு பேர் வச்சிருக்கான். இந்த மெண்டலுக்கு லூசுங்கிறான எல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல லூஸ் உண்டாயிருக்கு. மரம் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க.
அது வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு விளைக்கலாம். மர கலந்துருச்சுங்கிறாங்க. எதுக்கு? மர போட்டு டைட் பண்ணி இருந்தா ஒழுங்கா கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். இந்த மர கலந்துருச்சுன்னு லூஸ் ஆகி போயிரும்ல, அதுதான் மர கலண்டது லூசுன்னு சொல்றாங்க. அப்ப லூஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, கான்டாக்ட் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு விளாட ஆரம்பிச்சிடும். இப்ப கம்ப்யூட்டர் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஒண்ணு அடிக்க அது ஒண்ணு காட்டும். பாத்துருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணவங்க பாத்துருக்கீங்கல்ல, நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா, பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தோம்னா அது என்ன செய்யும்? அது ஸ்பீக்கர்ல போய் படிக்கும். ஏன் அப்படி செய்யுதுன்னு கேட்டா, அது ஒரு ஏதோ எரர் உண்டாகி போச்சு, ஏதோ லைன்ல ராங் கனெக்ஷன் ஆகி போச்சு, ஏதோ வைரஸ் உண்டாகி போச்சு. இப்ப அந்த மாதிரிதான் மனிதனுக்கு வந்து லட்சக்கணக்கான நரம்புகள் வந்து மூளையிலிருந்து வந்து தண்டுவடம் வழியாக சப்ளை ஆகிட்டு இருக்குது. அதுல ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய நரம்ப கட்டாயிடுச்சுன்னு வைங்க, முறிவிக்கிருச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்ய கேட்டா அந்த பக்கத்துக்கு அந்த கமாண்ட் போகாது. இங்க இருந்து மூளையில இருந்து அனுப்புற உத்தரவு அங்க போகாது. போகல உடனே ஒண்ணு வரைக்கும் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கும். அப்ப மூளை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. மெண்டலான பிறகு ஒரு மனுஷன்ட்ட வந்து கூடுதலான சக்தி வருதுன்னு நினைக்கிறோம். அது உண்மை வரும். எதனால வரும்? எடுத்துக்கிறேங்க. இப்ப வந்து ஒரு 50 அடி உயரம் வச்சுக்கிறேங்க. இத உதாரணத்துக்காண்டி இது 50 அடி உயரம். இதுக்கு மேல நான் நிக்கிறேன். நான் ஒரு மூளை உள்ளவனா இருந்தேன்னு வைங்களேன், நான் என்ன செய்வேன்? இந்த உயரத்தை பார்ப்பேன், கீழே உள்ள தரைய பார்ப்பேன். எனக்கு மூளை இருக்குதுல, நான் கால்குலேட் பண்ணுவேன். இந்த உயரத்திலிருந்து இந்த தரையில விழுந்தா என்ன ஆகுறது? இதுல இருந்து நான் குதிக்க நினைக்கும் பொழுது இது 50 அடி உயரம், கீழே இந்த மாதிரி படுறேன் போட்டு வச்சிருக்கலாம். அப்ப நான் என்ன குதிப்பேனா? குதிக்க மாட்டேன். ஏன் குதிக்க மாட்டேங்கிற? மூளை வேலை செய்யுது. மூளை என்ன செய்யும்? நம்மள்கிட்ட இருக்கிற சக்தியை வந்து மட்டுப்படுத்துறது மூளை தாங்க. மூளை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு எப்படி தள்ள முடியும்? இப்ப ஏன் தள்ள மாட்டேங்கிற? எனக்கு தள்ள முடியாதா? இப்ப தள்ள முடியும். நான் கால்குலேட் பண்ணுவேன். இதுல இருக்கிற சாமான் மதிப்பு என்ன, உங்களுக்குள்ள யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அவர் மண்டை போயிருமே, இது போயிருமே, இதெல்லாம் இது மூளை இருக்குன்னா அந்த வேலையெல்லாம் செய்யுது. மூளை இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன். இது தள்ளி விட்டோன்னு எனக்கு வலுன்னு நினைச்சிடக்கூடாது. மூளை நல்லா நார்மலா இருக்கிறவனுக்கு இதை செய்ய முடியும், செய்ய மாட்டான். நார்மலா உள்ளவனுக்கு இங்க இருந்து குதிக்க ஏனும். அவன் என்ன செய்வான்? அவன் தரையை பார்ப்பான், உயரத்தை பார்ப்பான், தன்னுடைய பலத்தை பார்ப்பான், முட்டுக்கால பார்ப்பான், உழுந்தா என்ன ஆகுன்னு பார்ப்பான். அம்மாரி மாட்டேன்டுவான். மெண்டல் ஆயிட்டான்னு வைங்க, அவனுக்கு இந்த கணக்கு பார்க்காது. மூளை எப்ப அப்செட் ஆகி போச்சோ பின்ன குதிச்சிருவான், சொல்லாமே குதிப்பான். அவனுக்கு என்ன அதை பத்தி தெரியாது, தரம் இன்னும் தெரியாது, இது கால் இன்னும் தெரியாது, நம்ம பாடி எதுல செய்யப்பட்டுச்சுன்னு தெரியாது, இதனுடைய உயரமும் தெரியாது. அதனால எனக்கு முடியும், அவனுக்கு முடியும். அவன் செய்வான், நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க 1 லிட்டர் தண்ணியை குடிச்சீங்கன்னு வைங்களேன், நிறைஞ்சிச்சுன்னு ஒரு மனசு வந்தாலும் குடிக்க மாட்டீங்க. ஏன்? மூளை வந்து கணக்கு பண்ணுது. கொடையுடைய அளவு என்ன, தண்ணி அளவு என்ன, உன் நாட்டுடைய வளர்ச்சி எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அடைய நிறுத்திக்கிறா போதும்னு சொல்லும். மூளை இல்லைன்னு வைங்க, அமுக்க வேண்டியதான். அது வாட்டி சாகுற வரைக்கும் இங்க வர்ற வரைக்கும் கூட குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கூடவே குடிப்பான். நீங்க 1 லிட்டர் குடிச்சீங்கன்னு சொன்னா கிறுக்க 4 லிட்டர் குடிப்பான். ஏன் குடிக்கிறான்? உங்களுக்கு குடிக்க ஏன்னு. சில பேர் 100 இட்லி திங்கிறாங்க, பாக்கல போட்டி போட்டுக்கிட்டு 100 இட்லி திங்கிறாங்கல்ல பந்தயத்துக்காக வேண்டி. அது உங்க உயர்தான் அவனுக்கு இருக்குது, முடியும், உங்களுக்கு முடியும். ஒரு சவாலை சேலஞ்சு அடிச்சுட்டு அவன் செய்யறான். இவன் என்ன செய்யறான்? இந்த கணக்கை மறந்துடுறான். இது எவ்வளவுக்கு போய் அதுவா முடியாத அளவுக்கு இங்க ஒருத்த வாயில வச்சு அமுக்கிற வரைக்கும், இங்க நிக்கிற வரைக்கும் திப்பாங்க. அவனுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நமக்கு என்ன? இது இவ்வளவுக்கு மேல போனா செமிக்குமா, செமிக்கலன்னா என்ன ஆகும்? டாக்டர் போகணுமே, அது காசு இருக்குதா, நாளை படுக்கணுமே, அதனால நம்ம திங்க மாட்டோம். நமக்கு இங்க வரைக்கும் நமக்கு முடியும். 100 இட்லி நமக்கு திங்க முடியுங்க. கிறுக்க 100 இட்லி திம்பா, நீங்க 100 இட்லி திங்க மாட்டேன். நீங்க என்ன செய்யறது? எந்த பத்தியா நேற்று திண்டானா, நேற்று 4 பேர் திண்டான், இன்னைக்கு 100 திங்கிறான். கிறுக்கன் திங்கத்தான் செய்வான். உனக்கு கிறுக்கு பிடிச்சாலும் திம்பா, எனக்கு கிறுக்கனா இருந்தாலும் திம்பா. ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டாலும் திம்பான். சேலஞ்சை எடுத்துக்கிட்டாலும் அது சவால். ஏதோ பந்தயம் மன திருப்தி பண்ணாலும் 2 நாள் படுத்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் பந்தயம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டாம் திம்பான். அப்ப என்ன நினைக்கணும்? ஒரு எல்லா மனிதன்ட்டையும் உள்ள அந்த சக்தி தான் கிறுக்கன்ட்ட இருக்குது. நீங்க பானை எடுத்து போட்டு உடைக்க மாட்டீங்க. ஏன் உடைக்க மாட்டேங்கிறீங்க? பானையுடைய வேலை தெரியும், உடைச்சா வாங்குறதுக்கு கஷ்டப்படணும் தெரியும், இருக்கிற அதனால 10 மணி தெரியும். பானை எடுத்து நீங்க உடைக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு? அந்த பானைங்கிற காசு கொடுத்து வாங்குனது அதை உடைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது. கிறுக்க இருக்கான்னு வைங்க, அவன் ஏதோ எடுப்பா உடனே உடைச்சிருவான். இது என்ன சக்தியா? இது ஆற்றலா? அப்ப என்ன விளங்கிறோம்னு கேட்டா, கிறுக்கனாக ஒரு 25% பேர் இருக்கான, 75 விட்டுருங்க, 25% பேர் நெசமா கிறுக்க இருக்காங்க. இதனால கிறுக்கு வருதுன்னு 2 வச்சுக்குவோம். அந்த கிறுக்கங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம செய்யறதை விட கூடுதலான காரியங்களை செய்யத்தான் செய்வோம்.
இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியமானது இல்ல. அதனால உங்களை விட பேய் சக்தினால செய்யறான்னு நினைச்சிடக்கூடாது. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. உங்க மூளை உங்களை லக்கான் பண்ணுது. நான் இதை தள்ளி விடாம என் மூளை தானே லக்கான் பண்ணிட்டு இருக்குது. இது உடஞ்சு போயிட்டா என்ன செய்ய வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேல சாமான பத்தி கூட பார்க்க மாட்டேன். இந்த பொருளை இன்னும் அம்புட்டு லூசுன்றானே அதை பார்க்கல. இதை தள்ளி விடுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. இது மாதிரி ஒரு செஞ்சுட்டு போயிடலாம். இந்த மைக்கு போயிட்டு போகுது, இந்த இது போயிட்டு போகுது, இதன் மேல நம்ம விழுந்துட்டு போகுது அப்படின்னு கூட தள்ளி விட்டுருவேன். அது எல்லாத்துக்கும் மேல நீங்க மட்டும் பாக்குறீங்களே, அதான் விஷயம். அதான் என்னமோ ஆயிடுச்சு. அப்படி ஆகக்கூடாது. அந்த கால்குலேஷன் அவனுக்கு உண்டா?